This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் புலம்பெயர்வோரை தடுக்க புதிய சிறப்பு படை அமைப்பு. பிரான்சின் நடவடிக்கைக்கு பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் வரவேற்பு. பிரான்சின் எவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சி மாநாடு வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தெரிவிப்பு. பிரான்சில் சுட்டெரிக்கும் வெப்ப அலை காரணமாக குளிரூட்டி பழுதடையும் அபாயத்தால் முன்னெச்சரிக்கையாக இன்டர்சிட்டி ரயில்கள் ரத்து. பாரிஸ் ஐஃபில் கோபுரத்தின் அருகே ஜூன் 20 முதல் ஜூலை 4 வரை சர்வதேச பாரம்பரிய வாரம் அனுஷ்டிப்பு. பாரிஸ் ரயில் நிலையத்தில் நகரும் படிக்கட்டு சர்ச்சை. 200 யூரோ அபராதம் தற்காலிக நிறுத்தி வைப்பு. பிரான்சில் தீவிரமடையும் வெப்ப அலை. 26 மாவட்டங்களுக்கு மெட்டியோ பிரான்ஸ் ஆரஞ்சு எச்சரிக்கை. 1 கிலோ ஹெராயினுடன் சிறப்பு படை மற்றும் மோப்பனாய் படையின் உதவியுடன் 3 போதைப்பொருள் கடத்தல்காரர்களை சுற்றி வளைத்த காவல்துறை. தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்சிலிருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் புலம்பெயர்வோரை தடுத்து நிறுத்துவதற்காக பிரான்ஸ் ஒரு புதிய அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதற்காக பிரான்ஸ் உயர்மட்ட சிறப்பு போலீசார் அடங்கிய பிரத்யேக குழு ஒன்றை அமைத்துள்ளது. 75 சிறப்பு போலீசாரை கொண்ட அந்த குழு பிரான்சிலிருந்து ஆபத்தான முறையில் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைய முயலும் புலம்பெயர்வோரை பிரான்ஸ் கடற்கரையிலேயே தீவிரமாக தடுத்து நிறுத்தும். அவ்வகையில் கடந்த மாதத்தில் மட்டும் இந்த குழு பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்காக புறப்பட்ட புலம்பெயர்வோரில் பாதி பேரை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியுள்ளது. பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட இருதரப்பு ஒப்பந்தம் ஒன்றை தொடர்ந்தே பிரான்ஸ் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. கோடை காலத்தில் ஆங்கில கால்வாயை கடக்க முயலும் புலம்பெயர்வோரின் எண்ணிக்கை வழக்கமாக மேலும் அதிகரிக்கும். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான பிரான்ஸ் போலீசாரின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பிரான்சின் இந்த நடவடிக்கை பிரித்தானியாவை பெருமளவு மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. பிரித்தானிய பிரதமரான கெய்ர் ஸ்டார்மர் பிரான்சின் இந்த அதிரடி நடவடிக்கையை மனதார வரவேற்றுள்ளார். மேலும் இதுகுறித்து பிரித்தானிய உள்துறை செயலரான ஷபானா மஹ்மூத் கூறுகையில், எங்கே அழுத்தம் கொடுக்க வேண்டுமோ அங்கே சரியான அழுத்தம் கொடுக்கிறோம். அதாவது பிரான்ஸ் கடற்கரையில் கிரிமினல் குழுக்கள் புலம்பெயர்வோரை பிரித்தானியாவுக்கு அனுப்ப முயலும் நிலையில் அங்கேயே அவர்களை தடுத்து நிறுத்துகிறோம் என்று பெருமையுடன் தெரிவித்துள்ளார். பிரான்சின் எவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சி மாநாடு வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய மோதல்கள் மற்றும் அரசியல் பிளவுகள் நிலவும் சூழ்நிலையில் நடைபெற்ற இந்த மாநாடு உலகத் தலைவர்களுக்கிடையில் ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். ஜெர்மனி, அமெரிக்கா, கனடா, இத்தாலி, ஜப்பான், பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்று உக்ரைன் போர், மத்திய கிழக்கு நிலைமை மற்றும் உலக பொருளாதார சவால்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடினர். மாநாட்டின் போது உக்ரைனுக்கு ஆதரவை மேலும் வலுப்படுத்த G7 நாடுகள் இணக்கம் தெரிவித்ததாக மக்ரோன் கூறினார். ரஷ்யாவுக்கு எதிரான தடைகளை அதிகரிப்பதோடு உக்ரைனின் பாதுகாப்பு உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கும் உதவி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் உரையை அனைத்து நாடுகளும் கவனமாக கேட்டதாகவும் எதிர்பார்த்ததை விட உக்ரைன் வலுவாக எதிர்த்து வருவதாகவும் மக்ரோன் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மக்ரோன் வரவேற்றார். இந்த ஒப்பந்தம் உலக பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டிருந்த அசாதாரண அழுத்தங்களை குறைக்கும் என அவர் தெரிவித்தார். ஹார்முஸ் நீரிணை வழியாக தடையற்ற கடற்போக்குவரத்தை உறுதி செய்வதற்காக பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா இணைந்து பாதுகாப்பு கூட்டணியை அமைக்க முனைந்துள்ளதாகவும் பல நாடுகள் அதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். அதேவேளை லெபனானின் இறையாண்மையை பாதுகாக்கவும் காசா மற்றும் மேற்கு கரையில் மனிதாபிமான உதவிகளை விரைவுபடுத்தவும் G7 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. பிரான்சில் நிலவி வரும் கடும் வெப்ப அலை ரயில் போக்குவரத்தையும் மறைமுகமாக கடுமையாக பாதித்துள்ளது. கடும் வெப்பத்தால் ரயில்களில் உள்ள குளிரூட்டிகள் பழுதடையக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக பிரான்சின் தேசிய ரயில்வே நிறுவனமான SNCF தலைநகர் பாரிஸிலிருந்து புறப்படும் குறிப்பிட்ட ரயில்கள் உட்பட மொத்தம் 71 இன்டர்சிட்டி ரயில்களை வரும் திங்கட்கிழமை வரை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளது. வெப்பம் இன்னும் தண்டவாளங்களை உருக்கும் அபாய நிலையை எட்டவில்லை என்றாலும் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் பயண அனுபவம் கருதி இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ரத்து நடவடிக்கை பிரான்சின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் இயக்கப்படும் ரயில்களுக்கு பெருமளவு பொருந்தும். குறிப்பாக இன்று வியாழக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை நண்பகல் வேளைகளில் இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன.
SNCF வெளியிட்ட அறிக்கையின்படி பெரும்பாலான இன்டர்சிட்டி வழித்தடங்களை இயக்கும் கொரைல் ரயில்களின் குளிரூட்டும் அமைப்புகள் பழைய வடிவமைப்பை கொண்டிருப்பதே இந்த பிரச்சினைக்கு முக்கிய காரணமாகும். தற்போதைய கடும் வெப்பத்தில் புதிய ரயில்களைப் போல இவற்றால் பயணிகளுக்கு சீரான குளிரூட்டும் சேவையை வழங்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக திரையில் காட்டப்பட்டுள்ள முக்கிய வழித்தடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எனவே SNCF நிறுவனம் முதியவர்கள் மற்றும் உடல் நலம் குன்றியவர்கள் தங்களது பயணங்களை முடிந்தவரை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ரத்து செய்யப்பட்ட ரயில்களில் பயணிக்க முன்பதிவு செய்த பயணிகள் தங்கள் பயணச்சீட்டுகளை இலவசமாக மாற்றியமைத்துக் கொள்ளலாம் அல்லது செலுத்திய முழு பணத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் நகரத்தின் இதய பகுதியான சென் நதிக்கரையில் உலக புகழ்பெற்ற ஐஃபில் கோபுரத்தின் அடிவாரத்தில் வரும் ஜூன் 20ஆம் தேதி முதல் ஜூலை 4ஆம் தேதி வரை சர்வதேச வாழும் பாரம்பரிய வாரம் மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. பிரான்ஸ், சீனா மற்றும் ஆப்பிரிக்கா ஆகிய 3 வெவ்வேறான கலாச்சாரங்களின் கலைகள், சுவைகள் மற்றும் பண்பாட்டு விழுமியங்களை ஒரே இடத்தில் கொண்டாடும் ஒரு உன்னதமான திருவிழாவாக இது அமையவிருக்கிறது. பாரிஸின் குவாய் ஜாக் ஷிராக் பகுதியில் தினசரி காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும். இந்நிகழ்விற்கு நுழைவு கட்டணம் ஏதுமில்லை. அனுமதி முற்றிலும் இலவசம். இந்த இருவார கொண்டாட்டத்தில் பல தலைமுறைகளாக போற்றி பாதுகாக்கப்பட்டு வரும் பாரம்பரிய கலைகளை அந்தந்த நாடுகளின் கைவினைஞர்கள் நேரடியாக செய்து காட்டவிருக்கிறார்கள். பிரான்சின் பாரம்பரிய வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் முறையை அறிவதோடு உங்களுக்கென்று ஒரு பிரத்யேக நறுமண தைலத்தை நீங்களே உருவாக்கி பார்க்கும் வாய்ப்பும் உள்ளது. மேலும் சீன எழுத்துக்கலை, மாவை தையற்கலை, ஆப்பிரிக்க கண்டத்தின் தனித்துவமான பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் மற்றும் புகழ்பெற்ற சுடுமண் மற்றும் பீங்கான் கலைப்பொருட்கள் ஆகியவை கண்காட்சியில் இடம்பெறவுள்ளன. கலைகளை ரசித்துக் கொண்டே பிரான்சின் உயர்தர திராட்சை மது மற்றும் சீன நாட்டின் ரவியோலஸ் போன்ற உலகளாவிய சுவைகளையும் நதிக்கரையில் சுவைக்கலாம். இந்த விழாவின் சிறப்பம்சமாக மாலை 6 மணி முதல் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஜூன் 21ஆம் தேதி இசை திருவிழாவில் மேற்கத்திய செவ்வியல் இசை மற்றும் பிளாக் கேட் குழுவினரின் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. தொடர்ந்து வரும் நாட்களில் சீன பாரம்பரிய நடனம், கண்கவர் மூங்கில் நடனம் மற்றும் ஜூலை 2ஆம் தேதி ஸ்பானிய பிளாமெங்கோ நடனம் ஆகியவை அரங்கேறவுள்ளன. ஜூலை 4ஆம் தேதி ஆஞ்சலா அண்ட் டுவோ வழங்கும் பாட்டுத் திருவிழாவுடன் விழா இனிதே நிறைவுறுகிறது. இந்த விழாவிற்கு வர விரும்பும் பார்வையாளர்கள் மெட்ரோ வழித்தடம் 6 அல்லது 9 மூலமாகவோ அல்லது RERC வழித்தடம் மூலமாகவோ எளிதாக விழா நடைபெறும் இடத்தை அடையலாம். பாரிஸில் உள்ள மஜந்தா ரயில் நிலையத்தில் பெண் பயணி ஒருவர் எஸ்கலேட்டர் தவறான திசையில் பயன்படுத்தியதற்காக தமக்கு 200 யூரோக்கள் அபராதம் விதிக்கப்பட்டதாக சமூக வலைதளமான எக்ஸில் பதிவு செய்துள்ளார். இந்த பதிவு இணையத்தில் வேகமாக பரவி பலரின் கடுமையான எதிர்ப்பையும் விமர்சனங்களையும் பெற்றுள்ளது. அந்த பயணி RERC ரயிலை அடைய முயன்றபோது அவசரத்தில் தவறுதலாக எதிர்த்திசை நகரும் படிக்கட்டில் ஏறியதாக கூறினார். இதற்காகவே அதிகாரிகள் தமக்கு அபராதம் விதித்ததாக அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் பிரான்சின் தேசிய ரயில்வே நிறுவனமான SNCF இதற்கு முற்றிலும் மாறுபட்ட விளக்கத்தை அளித்துள்ளது. அதாவது சம்பந்தப்பட்ட அந்த பயணி டிக்கெட் சோதனையிலிருந்து தப்பிக்க முயன்றபோது நகரும் படிக்கட்டை பயன்படுத்தி மீண்டும் திரும்பிச் சென்றார் என்றும், மேலும் அவர் பயண விதிமுறைகளுக்கு இணங்கவில்லை என்றும் SNCF தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபராத ரசீதில் ஒழுங்கற்ற முறையில் ஏறுதல் அல்லது இறங்குதல் என்ற காரணம் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது ஏன் அவ்வாறு பதிவு செய்யப்பட்டது என்பதை SNCF தற்போது தீவிரமாக விசாரித்து வருகிறது. இந்த விசாரணை முடியும் வரை அவருக்கு விதிக்கப்பட்ட 200 யூரோக்கள் அபராதம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் வெப்ப அலை தீவிரமடைந்து வரும் நிலையில் இன்று ஜூன் 18ஆம் தேதி வியாழக்கிழமை 26 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிலை வெப்ப எச்சரிக்கையை மெட்டியோ பிரான்ஸ் வானிலை மையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக பாரிஸ் மற்றும் இலடிஃபிரான்ஸ் பகுதி, மத்திய பிரான்ஸ், கிராண்டெஸ்ட் மற்றும் வடரோன் அல்பஸ் பகுதிகள் இதனால் அதிக அளவில் பாதிக்கப்பட உள்ளன. சில பகுதிகளில் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையின் கீழ் திரையில் காட்டப்படும் மாவட்டங்களில் பல முக்கிய பகுதிகள் அடங்குகின்றன. இந்த கடும் வெப்பநிலை அடுத்த வார தொடக்கம் வரை வடகிழக்கு பிராந்தியங்களில் நீடிக்கக்கூடும் என வானிலை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போதைய பிரான்சின் இந்த வெப்ப அலை ஜூன் மாதத்திற்கு மிகவும் அபூர்வமான ஒன்றாக மாறக்கூடும் என்றும், வார இறுதியில் சில பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்ச வெப்பநிலை பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களிலும் வெப்பநிலை குறையாமல் 20 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை நீடிக்கக்கூடும் என்பதால் முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் உடல்நல பிரச்சினைகள் உள்ளவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பிரான்சின் பாண்ட் மௌசன் நகரில் உள்ள ஒரு குடியிருப்பில் கடந்த திங்கட்கிழமை ஜூன் 15ஆம் தேதி காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் பெருமளவு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன.
இந்த சோதனையில் 1 கிலோவுக்கும் அதிகமான ஹெராயின், 200 கிராம் கொக்கைன் மற்றும் 11,000 யூரோக்கள் ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 3 நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். பெல்ஜியத்தில் உள்ள ஆன்ட்வெர்ப் நகருக்கும் பாண்ட் ஆ மௌசன் இடையே சந்தேகத்திற்கிடமான பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் முதல் இந்த கண்காணிப்பு பணி தீவிரமடைந்தது. லக்சம்பர்க் அதிகாரிகளின் தகவல் உதவியுடன் 35, 42 மற்றும் 45 வயதுடைய அந்த 3 கடத்தல்காரர்களும் நகர மையத்தில் உள்ள குடியிருப்பில் வைத்து சுற்றி வளைக்கப்பட்டனர். நகரில் போதைப்பொருள் விற்பனை மற்றும் விநியோக வலையமைப்பை இவர்கள் ஒழுங்கமைத்ததாக காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இந்த அதிரடி நடவடிக்கைக்கு பிரான்சின் சிறப்பு படையான ரெய்ட், ஆராய்ச்சி மற்றும் தலையீட்டு குழு, அத்துடன் நான்சி நகரத்தின் மோப்பனாய் படை ஆகியவை உதவின. மியூர்தட் மோசல் மாகாணத்தில் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான தீவிர கொள்கையின் ஒரு பகுதியாகவே இந்த வேட்டை நடந்துள்ளது. கடந்த ஜூன் 13ஆம் தேதி நிலவரப்படி 141 போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட்டுள்ளன. 1353 குற்றவியல் அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் 34 மையங்கள் நிர்வாக ரீதியாக மூடப்பட்டுள்ளன. இது முந்தைய ஆண்டை விட 188% அதிகமாகும் என மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான புதிய சட்டத்தின் மூலம் குற்றவாளிகளுக்கு 4 நீதிமன்ற வருகை தடைகளை விதிக்கவும், சமூக வீட்டு உரிமையாளர்களுடன் இணைந்து கடத்தலில் ஈடுபடும் வாடகைதாரர்களை வீடுகளிலிருந்து வெளியேற்றவும் அதிகாரிகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக நினைவூட்டப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.